தேங்க்யூ. அல்லேலூயா. பிரசங்கம் பண்ண வரல, ஜஸ்ட் ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்காக ஆண்டவர் இந்த வாய்ப்பு கொடுத்த ஊழியக்காரருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம ஜெபித்து ஊழியத்தை செய்யணும். இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்துக்கு இந்த உலகத்தில் வந்து 33 வருடம் வாழ்ந்தார். ஆனால் ஊழியம் செய்தது 3 வருடம் தான் ஊழியம் செய்தார். 33 இயர்ஸில் அவர் வாழ்ந்தார். இதெல்லாம் எழுதி கொள்ளுங்க. அவர் 30 வருஷம் குடும்பத்திற்காக உழைத்தார். ஆனால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற 3 வருடம் தான் ஊழியம் செய்தார். ஒன்லி 3.5 இயர்ஸ். அதனால தான் பைபிள் காலேஜில் கூட 3 இயர்ஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்முடைய டேனியல் ஐயா நல்ல எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸுகளை உருவாக்கியிருக்கிறார். ஏன்னா ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. நாட்கள் பொல்லாதைகள் பண்ணபடியாக காலத்தை என்ன செய்யணுமா சொல்லுங்கள், பிரயோஜனப்படும். யோவான் 10:10 வசனங்களை வேகமாக எழுதி கொள்ளுங்கள், இது முக்கியமாக இருக்கும். யோவான் 10:10 எபேசியர் 6:16 நாட்கள் பொல்லாதைகள் ஆகும்படியாக காலத்தை என்ன செய்யணுமா சீக்கிரமாக பிரயோஜனப்படுது. ஏனென்றால் யோவான் 10:10 சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான். அப்போ பிசாசு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கான். தற்கொலை பண்ணுறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது, பான்பராக் போடுறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது, சூசைட் பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அடல்ட்ரி, ஐடாலிட்ரி, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் துரிதமாக வேலை செய்கிறான். அந்த நாட்கள்லாம் பைபிளை கொண்டு வந்து உட்கார்ந்த நாட்கள் உண்டு. இப்போ எல்லாமே என்ன வச்சுருக்கோம், பேடு அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ வச்சுருக்குறோம். அந்த நாட்களில் பாயில் உட்காந்தா இன்றைக்கெல்லாம் எதில் உட்காந்துருக்கோம், சேர்மேன் சேர் உமனாக அவங்கள மாற்றிட்டாங்க. நீங்களாம் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம், இங்கேயே உட்காந்துக்கோங்க. சேர்மேன் சேரு உமன். ஒருத்தர் சொன்ன முழங்கால் போடுங்கன்னு. ஐயோ, என்னால் முழங்காலில் என்ன செய்ய முடியாது, போட முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக யார் வீறு கொண்டு எழும்புகிறார்களோ அவர்களை கர்த்தர் கனப்படுத்துவார். இஃப் எனிஒன் ஆனர் மீ ஐ வில் ஆனர் யூ. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவா. அவளை வாழாக்காமல் கீழே என்ன செய்வா, தலையாக்குவா. கீழாக்காமல் நீங்கள் ஒரு நாள் ஊழியம் செய்தவர்கள் வெக்கப்பட்டு போனதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுப்பார், மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்தார். பவுலடியார் சொல்கிறார், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் என்ன செய்வேன், ஓடுவேன். இன்றைக்கி 3 காரியத்தை சொல்லி வேகமாக முடிக்கிறேன். நம்பர் 1, ஹூ இஸ் டிசைபிள்? யார் சீஷன்? எழுதி கொள்ளுங்கள், குறித்து கொள்ளுங்கள். நீங்களாம் டிசைபிளாக இருக்கிறீங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிசைபிள் அண்ட் பிலீவர்? விசுவாசிக்கும் சீசருக்கு என்ன வித்தியாசம்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிலீவர் அண்ட் டிசைபிள்? பிலீவர் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் எல்கேஜி. டிசைபிள் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். யார் மெச்சூர்டாக இருப்பாங்க சொல்லுங்கள்? டிசைபிள் தான். பிலீவர்னா சொல்லுவாங்க, இன்றைக்கி ஏசப்பா வேணும், ஏசப்பாட்டு கேட்டு கேட்டு பார்ப்பேன், எதுவுமே கொடுக்கலன்னா என்ன பண்ணிடுவாங்க, அடுத்து வேறு கடவுளை ஜஸ்ட் பிலீவ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசிகளாக இருக்கிறதை காட்டிலும் நீங்கள் சீசர்களாய் மாறன்னு தான் அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசி எல்லாம் இருக்கிறாங்க. 500 பேர் விசுவாசிக்க. ஏசப்பா பரலோகத்துக்கு போகும்போது ஒலிவ மறையில் எத்தனை பேர் பார்த்தாகலாம் ஏசப்பாவை? 500 பேர் பார்த்தாகலாம். ஆனால் அவரோட சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சவங்க எத்தனை பேர் மாத்திரம்? 120 பேர். அப்போ பாருங்கள், அழைக்கப்பட்டவர் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் என்று பார்க்குறோம். அப்போ நம்பர் 1, டிசைபிள் அப்படின்னு சொன்னால் தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு நீதிமான்களாய் மாற்றி அவர்களை மகிமைப்படுத்துவதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்தான் டிசைபிள். எழுதி கொள்ளுங்கள். அழைக்கப்பட்டவர்கள் தான் சீசர்கள். 12 சீசர்களை ஆண்டவர் அழைத்தார். 1 2 இல்லை, எத்தனை பேர் அழைச்சா? 12 பேர் அழைத்தார். அந்த 12 ஆண்களா பெண்களா? ஏன் பெண்கள் அழைக்கலை? ஏசாமி கூட இருக்கிறதுக்கு ஆண்கள் தான் வச்சுருந்தார். ஏசாமி கூட இல்லாமல் அதிகமாக இருந்தது சிசிகள் தானா. சீசர்கள் 12, சிசிகள் 100க்கு மேலே இருந்தாங்க அந்த நாட்களில். அப்போ தேவனுடைய வேலையை ஆண்கள் தான் செய்யணுமா பெண்கள் தான் செய்யணுமா அப்படின்னா கொஸ்டின் கேட்குற காது கிடையாது. அறுப்போ மிகுதி. The harvest is plentiful, the labors are few. We need the labor we need. இந்தியாவில் 176 75 76 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். கர்நாடகாவில் 8 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். பெங்களூரில் 1,60,00,000 ஜனங்கள் இருக்கிறார்கள்.
இந்த கமனகண்ட நெல்லியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? எவ்வளோ பேர் இருப்பாங்க? இந்த கேஜி அள்ளியில் லட்சங்கள் இருப்பாங்களா? ஆயிரங்கள் இருப்பாங்களா? லட்சங்கள் இருப்பாங்க. பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார், அது என் உள்ளத்தை அது ரொம்ப டச் பண்ணிடுச்சு. என்ன சொன்னார் தெரியுமா? சர்ச்சுக்கு ஆத்மாக்கள் இல்லை பாஸ்டர், ஆத்மாக்கள் கம்மியாக இருக்கிறாங்க, 10 பேர் இருக்கிறாங்க, 20 பேர் இருக்கிறாங்கன்னா கடலுக்குள்ளே எவ்வளோ மீன் இருக்குது? 5 மீன் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தால் 1000 படகு போகுமா கடலுக்குள்ளே? யோசனை பண்ணி பாருங்கள். கடலில் எவ்வளோ மீன் இருக்குது. நேற்று ஒரு மீன் கடைக்கு போய் கேட்டேன், மீன் எவ்வளோ? நான் 500, 700, 800ங்கிறான். ஏப்பா இப்படி கூட்டிட்டேனே? இப்போ தான் சார் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாங்கள் மீன் பிடிக்க. மீன் பிடிச்சோடனே கம்மி பண்ணிடுவோண்ணா. நீங்கள் நானும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு தான் கத்த ஜீவனை கொடுத்து வச்சுருக்கிறோம். எங்கள் உயிரோடு இருக்கிறோம், பேசுகிறோம், சாப்பிட்றோம்னா அது நமக்காக அல்ல, மற்றவர்களுக்காக. எசேக்கியேல் 38:7 சொல்லுது, நீ ஆயத்தப்படு, உன்னுடைய கூட ஜனக்கூட்டத்தை என்ன செய்ய ஆயத்தப்படுது, அவர்கள் காவல்காரனாக இரு. Get ready, be prepared and watch over them. Command them, catch the fish. ஆத்துமாக்களை தேடி போங்க. ஆத்துமாக்கள் பஞ்சம். நாளைக்கு எத்தனை பேர் சந்திக்கிறோம்? அவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்வது நம்மில் விழுந்த கடமையாக இருக்கு. நம்பர் 2, வாட் இஸ் த ஆட்டிடியூட், வாட் இஸ் த கேரக்டர் ஆஃப் டிசைபிள்ஸ்? டிசைபிளுக்கு ஒரு கேரக்டர் வேணும். நம்பர் 1, டிசைபிளினுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். சொன்னோடனே கீழ்ப்பண்ணு, போனால் போயிடணும். மற்ற 28:19 சொல்கிறார், போங்கிறார். என்கிட்ட இருந்தது ஃபஸ்ட்டு கம்முன்னு சொன்னார். ஒன்லி 3.5 இயர்ஸ் தான் கம்மு. அந்த 3.5 இயர்ஸ் முடித்த உடனே சொல்லுங்கள், கோ, போ. வர்றதுக்கு ஒரு காலம் இருக்கிறது, போகிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. அப்போ டிசைபிள்ஸ் கம்மு கிடையாது, கோ, போ, சீக்கிரமாக போ. அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க, சூசைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ட்ரக்ஸு குடிக்கிறாங்க. ஒரு பையன் 21 வயசு பையன், காலேஜ் போகிற பையன், ஏதோ கேர்ள் ஃப்ரெண்டு கூட பழகிருக்கான், ப்ரேயர் வாரியர். அவன் ஏதோ திட்டிடுச்சுன்னு சொல்லி உடனே காலையில் சண்டே 8 மணிக்கு சூசைட் பண்ணிட்டான். வீட்டுக்குள்ளே சூசைட் பண்ணி செத்துட்டான். நல்ல ஜெபிக்கிற தம்பி. சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டு இருக்கிறான். நீ மற்ற 24 கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை என்ன செய்வானா வஞ்சிக்கக்கூடிய காலத்தில் வரும் பொழுது டிசைபிள்ஸுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், நம்பர் 1 ஒபீடியன்ஸ். 2வது என்ன செய்யணும்னா டினை, வெறுக்கணும். இந்த உலகத்தை வெறுங்க, சாப்பாடை வெறுங்க, தூக்கத்தை வெறுக்கணும். இனி நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறங்கிற காலகட்டம்லாம் போயிடுச்சு. நீங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சர்ச்சுக்கு வந்தால் கல்யாணம் ஆகணும், பிள்ளை குட்டியை பெறணும், வேலைக்கு போகணும், பணம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், இதில் தான் குறிக்கோளாக இருக்கிறோம். தவிர தேவனுக்குன்னு ஒரு தேவை இருக்கிறது. நம்ம தேவைக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் கடவுளுக்கு ஒரு தேவை இருக்குது. என்னைக்காக கேட்டிருக்கல, ஏசப்பா உங்களுக்கு என்ன தேவை இருக்குது ஆண்டவரேன்னு? அவர் சொல்கிறார், என் காரியமாக யார் போவா? அல்லேலூயா. திறப்பின் வாசல் என்று சுவரை அடையத்தக்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் எனக்கு ஒருவன் வேணுங்கிறார். ஒரு குடும்பத்தில் ஒருவர் டிசைபிளாக மாறினா 1000 குடும்பத்தில் 1000 டிசைபிளாக மாறுவாங்க. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசியா நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற காலம் அல்ல. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. என்ன சொல்கிறது, குழந்தை பிறந்த உடனே தவழுக்கிற ஒரு காலம். அடுத்து என்ன செய்யும், அந்த குழந்தை எந்திரிச்சு நிற்கிறதுக்கு ஒரு காலம், ஸ்டாண்டு. அதுக்கு அடுத்து என்னது, அது நடக்கிறதுக்கு ஒரு காலம். அடுத்து ஓடுறதுக்கு ஒரு காலம். அடுத்து லாஸ்ட்டு பறக்கிறதுக்கு ஒரு காலம். இது பறக்கிற காலத்தில் வந்திருக்கிறோம். கரங்களை அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. டினை வெறுக்கணும். உலகத்தை ஆண்டு சொல்லிட்ட, நான் இந்த உலகத்தான் அல்லாத போல நீங்களும் இந்த உலகத்தான் அல்ல. உலகத்தை வெறுக்கணும், சாப்பாடை வெறுக்கணும், எல்லாத்தையும் நம்ம வெறுக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். ஏன்னா உலகத்தை வெறுக்காதவன் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியாது. எதையாவது ஒன்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன்னை என்ன செய்யணும், கண்டிப்பாக இழந்து தான் தீரணும். இயேசுவுக்காக என்ன செய்யணும், டினை யுவர்செல்ஃப், வெறுங்க. எதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லையோ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. பவுலடியார் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அது எதா இருக்கலாம். என்னென்ன சொல்லி வர்றார், நிறைய காரியங்கள், பஞ்சமோ பட்டினியோ என்ன சொல்லிகிட்டே வர்றாரு. எல்லாம் எதா இருந்தாலும் நான் உதறி தள்ளிவிட்டு போயிடுவேன். டினை, வெறுக்கணும்.
டிசைபிள்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜெப வீரனாக இருக்கணும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் சொல்கிற டினை யுவர்செல்ஃப், டேக் த கிராஸ். டேக் த கிராஸ் அப்படின்னா சஃபரிங். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன்கொள், நான் உலகத்தை. நீதிமானுக்கு என்ன உண்டு? அநேக உபத்திரவங்கள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை உபத்திரவை பார்த்து ஊழியத்தை விட்டுறாதீங்க. இந்த உபத்திரவம் என்னது? எனக்கு வந்தது நல்லது, பிரமாணத்தை என்ன செய்தேன்? கற்றுக்கொண்டேன், கை கொண்டேன். ஆக உபத்திரம் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் அந்த உபத்திரம் இருக்கும். ஏன்னா இவ்வுலக பாடுகள் வரக்கூடிய மகிமைக்கு அது ஈடாகி இருக்கிறது. ஆக இந்த உலகத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு நீதியின் கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை பரலோகத்தில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே உங்களுக்கு மதிப்பு மரியாதை ஒன்றுமே கிடையாது. ஆனால் இயேசுவை போல நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நம்ம என்ன செய்ய வேண்டும்? டேக் த கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ என்று சொன்னார். ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் விடணும்னு சொல்கிறார். சில நேரத்தை விடணும். சில பேர் விடுறதுக்கு என்ன செய்யாது? மனசு இருக்காது. மனசே இருக்கவே இருக்கிறார். ஒரு மனுஷன் சொல்கிறார், பாசையா நான் ஒரு 4 சைட்டு வாங்கணும், 4 வீடு கட்டணும், அங்கே பார்க்கணும், இங்கே போகணும், அந்த இடத்துக்கு போகணும். இந்த சிந்தனை தான் இருக்க தவிர அந்த உலகத்துக்குள்ளே பிசாசு கொண்டு போய் தள்ளி விட்டுருவார் நம்மளை. கடைசி நாட்களில் தற்பிரியராகி விடுவார்கள், பணப்பிரியராகி விடுவார்கள், உலக சிந்தைக்குள்ளே போய் விடுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியக்கூடாது. கரங்களை தள்ளிலையா சொல்லுவோமா? உலகத்தான் பேசுகிறது போல் நம்ம பேசக்கூடாது, உலகத்தான் சிந்திக்கிறது போல் பேசக்கூடாது. நம்முடைய உலகம் பரலோகம். ஃபாதர் பெக்மான் சார் தான் பாடியிருக்கேன், பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் கொஞ்ச காலம் இந்த பூமியில். யாருக்காக வாழணும்? இயேசுவுக்கு. நான் வாழ்ந்தாலும் இயேசுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக. அந்த வாழ்க்கைக்குள்ளே தான் நம்ம போகணும். அழைத்தவர் உண்மை உள்ளவர், மரண பரியந்தம் நடத்துவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தான் நடத்துவார். நீங்கள் ஆண்டவருக்குன்னு ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தா, பேதுரு கேட்குற, ஆண்டவரே நான் மீனை எல்லாம் விட்டுட்டு வந்தேன், எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டான். இதெல்லாம் நான் வலை, நெட்டு, மீன் எல்லாம் விட்டுட்டு வந்தேன், எனக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் ஒரே ஒரு சொன்னார், உனக்கு கிடைக்க வேண்டியது நித்திய ஜீவன். அதுதான் இப்போ பேதுரு சொல்கிறேன், நித்திய ஜீவன் தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு, நான் யாரிடத்தில் போவேன். ஆகவே deny yourself, take the cross and follow Jesus. என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் ஏசாமியை விடவே மாட்டான். டிசைபிள்ஸ் விசுவாசி வந்து டக்குன்னு என்ன பண்ணிடுவான்? என்னத்தை ஆண்டவரை கும்பிட்டு ஒன்றுமே எனக்கு கிடைக்கலன்னு விட்டு போயிடுவான். ஆகவே நம்ம அந்த குவாலிட்டிக்குள்ளே நம்ம இருக்கணும், நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். டிசைபிள்ஸ் மூணாவது, வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் த டிசைபிள்? அவன் என்ன செய்யணும்? போக வேண்டும். எங்கே போக வேண்டும்? உலகத்துக்குள்ளே போகணும். நம்ம இருக்கிறது என்ன? எது? உலகத்தான். உலகத்துக்குள்ளே இருக்கிறோம், ஆனால் நம்ம உலகத்தான் போல் இருக்கக்கூடாதான். மீன் கடலுக்குள்ளே இருந்தாலும் அதில் என்ன இருக்காது? உப்பு இருக்காது. நம்ம அந்த உலகத்துக்குள்ளே இருந்தாலும் உலகத்தானே இருக்கக்கூடாது. எங்கே போகணும்? ஆண்டவர் சொல்கிறா, நான் உங்களை ஓநாய்க்களுக்குள்ளே என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் உண்டு, சகல ஜனங்களையும். அங்கே பாருங்க, மற்ற 28 சகல ஜாதிகளையும் நீங்கள் போய் என்ன செய்யணுமா? சீஷராக்குங்கள் என்று சீஷர்களுக்கு சொல்கிறார். 12 டிசைபிள்ஸுக்கு சொல்கிறாரு, நீங்கள் போய் சீஷராக்குங்கள், நான் உலகத்தின் முடிவு வரையந்தோ உங்களோட. அப்போ ஆண்டவர் உங்களை அனுப்பும்போது சும்மா அனுப்ப மாட்டார். என்னென்ன கொடுத்து அனுப்புவார்? அதிகாரம், அடுத்து என்ன கொடுப்பார்? வல்லமை, அபிஷேகம், ஞானம், எல்லாமே கொடுத்து தான் அனுப்புவார். சும்மா அனுப்ப மாட்டார். பாம்பு பிடிக்கிறவன் என்ன கையில் வச்சுருப்பான் சொல்லுங்க? அது எல்லாமே வச்சுருப்பான். யானை பிடிக்கிறவன் ஒவ்வொருத்தனும் அந்தந்த ஆயுதத்தோடு தான் போவான். மிலிட்ரிக்கு போகிறவன் என்ன கொண்டு போவான்? ஒரு நாட்டுக்கு யுத்தம் பண்ண போகிறவன் கையில் என்ன வச்சுருப்பான்? கன்று வச்சுருப்பான். எல்லாம் சேஃப்டியாக தான் போவான். ஆகவே ஆண்டவர் சும்மா நம்மளை அனுப்பலை, அதிகாரம் கொடுத்து கத்துறான். இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? அதிகாரம் கொடுக்குறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. அப்போ எல்லாத்தையும் கொடுத்து தான் ஆண்டவர் அனுப்புகிறார். நீங்கள் போய் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, பிசாசு ஓடுவான். அந்த நாமத்துக்கு வல்லமை இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தை சொல்லிகிட்டே இருங்க, அங்கே குணமடையக்கூடிய காரியம் நடக்கும். நீ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வேண்டாம், இயேசுவின் ரத்தத்தை சொல்லிகிட்டே இருங்க, குணமாக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், போங்க, துரிதமாக போங்க, கோ அண்ட் மேக் த டிசைபிள். போங்க, தேவனுடைய வேலை இன்னைக்கு நிறைய திறப்பின் வாசலை கத்தர் வைத்திருக்கிறார்.
ஓப்பன் த டோர் இருக்கிறது, நிறைய வாசல்கள் இருக்கிறது. நம்ம தான் சோம்பேறித்தனமாக கேள்விக்குறியில் இருக்கிறோம், கொஸ்டின் மார்க்கில் இருக்கிறோம், எக்ஸ்கியூஸ் பண்ணுறோம், லேசினஸ் இருக்கிறது. மூணாவது பயம் இருக்கிறது. ஐயோ, கர்நாடகாவில் மதமாற்ற சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, நம்மளாம் டேக்ஸ் கொடுக்க முடியாது, சுவிசேஷமானால் உள்ளே பிடிச்சி போட்டுருவானுங்க அப்படின்னு பயந்து 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 பயத்தை பிசாசு கொடுத்து சுவிசேஷம் செய்ய விடாதபடி தடை செய்கிறான். நீங்கள் நானும் தைரியமாக எழும்பணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? டிசைபிளுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்கனால எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை ஞானமாக செய்யும்பொழுது தேவன் பலத்த காரியங்களை கத்தச் செய்வார். ஆகவே நீங்கள் போங்கள், புறப்பட்டு போங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷம் சொல்வது நம்மையில் விழுந்த பாஸ்டர் தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. சீசர்கள் வீறு கொண்டு எழும்பி போய் சுவிசேஷம் சொல்லணும். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஆர்டினேஷன் வாங்குகிறோம். பிஷப் ஆர்டினேஷன், அடுத்து என்ன ஆர்டினேஷன், பாஸ்டர்ஸ் ஆர்டினேஷன் எல்லாம் வாங்கி என்ன செய்யக்கூடாது, சர்டிஃபிகேட்டை வீட்டில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. சர்டிஃபிகேட் அதாவது சொல்லுவாங்க, என்னது சொல்லுவாங்க, பட்டங்களை என்ன செய்யணுமா, பட்டங்களை பட்டயமாய் மாற்றி சிலம்பு கொண்டு ஓடணும். ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணிட்டார்னா சும்மா இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காவது சுவிசேஷம் சொன்னீங்களா, மாதத்தில் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? 30 பேருக்கு. வருஷத்தில் 365 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அவங்களை சந்திக்க ஆரம்பித்தா 100 பேர்களை ரட்சிக்க முடியும். இதுதான் லக்கு. 365 பீப்புளை நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 மெம்பருக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. ஒரு பெரிய ரவுடி, அவன் ஆர்எஸ்எஸ்னுடைய, அவன் கேட்கவே மாட்டான் சுவிசேஷத்தை. ஒரு நாள் அவனுக்காக ஜெபித்தேன், ஆண்டவரே நீங்கள் தொடுங்க ராஜா, நீங்கள் சந்திங்க, நீங்கள் என்கவுண்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு நாள் டெக்ஸ்ட்டில் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டேன். ஆண்டவர் அவனை என்கவுண்டர் பண்ணி கத்த தொட்டா. அல்லேலூயா. இந்த கிரிமினல் கேஸில் கோர்ட்டு கேஸ் எல்லாம் மாறிவிட்டது. அதிலிருந்து விடுதலை கொடுத்த உடனே அவனே வந்து சொன்னான், எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, நான் இனி மனிதனாய் வாழ விரும்புகிறேன். இன்றைக்கு என்ன சொல்கிறேன், நான் தேவ பிள்ளையாய் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படிப்பட்ட பாவிகளை மன்னிக்கக்கூடிய தேவன் ஒருவர் உண்டு. இன்றைக்கு ஜனங்களுக்கு உண்மையான தேவன் யார் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உண்மையான தேவனை சொல்லுவதற்கு கர்த்தர் வாசல்களையும் வாய்ப்புகளையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்தி ஊழியத்தை செய்யுங்க. கடைசி வரையும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த ஊழியத்தை வாய்க்க செய்வார். மே காட் பிளஸ் யூ.